வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் திருமண பொருத்தம் சரி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட திருமண பொருத்தம் சரிபட்டு வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. சிம்பிளாக இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க உங்களுக்கு பொருந்தி வருவாங்கன்னு 19 சொல்லிட முடியாது. ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம். ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டா அதில் பிறந்தவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு திருமணம் பண்ணவங்களுக்கு இடையில ஏன் சண்டை வருது, ஏன் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க? ராசி நட்சத்திரம் பொருந்தது அப்படின்னா எல்லா காலத்திலையும் தானே பொருந்தணும், அப்புறம் எதுக்கு சண்டை சச்சரவு வருது? நீங்கள் யோசிங்க, இது மட்டும்தானா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? வெறும் ராசி நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு எல்லா பலன்களையும் தீர்மானிச்சிட முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நட்சத்திரம் ராசி இதை மட்டுமே வச்சு அவருடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிச்சிட முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத போது 2 பேர்த்தோட வாழ்க்கையையும் ஈஸியாக ராசி நட்சத்திரத்தை வச்சு எப்படி தீர்மானிக்க முடியும்? கடைசி வரைக்கும் எப்படி ஒற்றுமையாக வாழ்வாங்கன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒருவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. பிறக்கும்போது சுவாதி நட்சத்திரம், அப்போ ராகு திசையில் பிறந்திருப்பாரு. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவர் வளர்ந்து வரும்போது விசாக நட்சத்திரத்துக்கு வருவார். குரு திசை அவருக்கு நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு வருவார். அப்போ அவருக்கு சனி திசை நடக்கும். திருமண வயதில் சனி திசை நடக்குது அப்படின்னா பிறக்கும்போது இருந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கறது எப்படி சரிப்பட்டு வரும்? ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கும்போது இருந்த திசைகள் வேற, இப்போ நடக்கிற திசைகள் வேற. அவங்களுடைய வாழ்க்கை முறைகளே மாறி இருக்கும். அதை நம்ம பார்க்காம இப்போ நடைமுறைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம பிறக்கும்போது இருந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பொருத்தங்களை பார்த்துக்கிறது அவ்வளவு சரிபட்டு வருவதில்லை. நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாரோ அவர் இப்போ நீங்கள் திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக இருக்க மாட்டார். 1-2 நட்சத்திரங்களை மாறி வந்திருப்பார். சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசையை நடத்துகிறாரோ அதற்கான பலன்கள் தான் உங்களுக்கு வரும். அதை விட்டுட்டு நீங்கள் பிறந்தபோது இருந்த நட்சத்திரத்தை வச்சு பலனை பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது, இது எதுவுமே சரிபட்டு வராது. உங்களுக்கு இப்போ திருமண வயது வந்துருச்சா? ஒரு பையனையோ இல்லை ஒரு பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கான கால நேரம் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜாதகப்படி உங்களுக்கு திருமணம் செய்வதற்கான கால நேரம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் திருமணம் நடக்காது. திருமணத்திற்கான நேரம் எப்பொழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான காலம் வரும் பொழுது அந்த நேரத்தில் திருமணத்துக்கான முயற்சியை எடுங்க. நீங்கள் வரனை தேடும் பொழுது எந்த மாதிரியான ஜாதகங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக இருங்க. நான் சொன்ன மாதிரி ராசி நட்சத்திரம் இந்த அடிப்படையில் முதல்ல ஜாதகங்களை தேடாதீங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு 3, 5, 9, 11 இந்த லக்னம் தான் சூட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 லக்னங்கள் தான் ஒத்து வரும். அதாவது வரக்கூடிய வரன் இந்த 4 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கணும். இது உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். இதுக்கு மேலே தான் முழுமையான திருமண பொருத்தமே பார்க்கணும். இதுக்கு மேலே முழுமையான திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் இங்கே பூரா விளக்க முடியாது. காரணம், உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருந்தால் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் சாதாரணமாக 10 பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. அதெல்லாம் சரிபட்டு வராது. 10க்கு இத்தனை பொருத்தம் வந்துருச்சு திருமணம் செய்யலாம் அப்படின்லாம் அதை நம்பி இறங்காதீங்க. நிறைய பேர் இது மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறேன் அப்படின்னு 10க்கு இத்தனை இருந்தால் போதும், அத்தனை இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிவிட்டு
திருமணத்துக்கு பிறகு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க, சண்டை சச்சரவு வருது, டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, நாம் அவங்களுக்கு சாதகமாக இருப்போமா இல்லை அவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்களா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா, திருமணத்துக்கு பின் இருவருக்கும் நடக்கக்கூடிய தசைகள் ஒத்து போகுமா, இப்படி ஆயுள் முழுக்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் சிம்பிளாக 10க்கு 5, 10க்கு 8, 10க்கு 10 பொருத்தம் இப்படின்னு சிம்பிளாக சொல்ல முடியாது. இது உங்களுடைய வாழ்க்கை விஷயம். ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக பார்த்து நல்ல விதமாக பொருத்தம் அமைஞ்சால் மட்டும் திருமணம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை இனிக்கும். இனி எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவரோட எனக்கு திருமண பொருத்தம் ஒத்து வரும் அப்படின்னு கேட்குறது அர்த்தமற்றது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மேலும் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.